الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல் பண்பாடுகள் நாகரிகங்களில் சிறந்தது எமக்கெல்லாம் இறுதியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் இன்று வரை முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் சலாமும் சலவாத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும், அதனை தூய்மையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு எவ்வாறு இந்த இடத்தில் அமர வைத்தானோ அல்லாஹு தாலா நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு வாழ்கின்ற ஒரு இபாதத்து தான் நம் மீதெல்லாம் கடமையாக்கப்பட்ட, ஒவ்வொரு முஸ்லிமும் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைந்ததற்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அவன் இந்த மார்க்கத்துக்குள் நுழைந்தான் என்று சொன்னால் அவன் இரண்டாவதாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம்தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை பற்றி நாம் எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கின்றோம், எத்தனையோ இடங்களில் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் இன்னமும் அந்த தொழுகை நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி நமக்கும் சரி இன்னும் அந்த தொழுகையினுடைய தாற்பயம் ஏற்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வப்போது பல இடங்களில் இந்த தலைப்பு பேசப்பட்டாலும் தற்காலத்துக்கு ஏற்ப இந்த நேரத்தில் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை பொறுத்தவரைக்கும் இந்த தொழுகையை விடுவதற்கு நமக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் தொழுகின்றதை பற்றி இஸ்லாம் பல விடுத்தங்கள் நமக்கு இலகுவான வழிகளை சொல்லி காட்டுகின்றது. எவ்வாறு நாம் நோய்வாய்ப்பட்டிருந்தோம் என்று சொன்னால், நம்மளால் நின்று வணங்க முடியவில்லை என்று சொன்னால் இருந்து வணங்கும்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்றுதான் நாம் பிரயாணத்தில் இருந்தோம் என்று சொன்னால், பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை நாம் சுருக்கி தொழுவதற்குரிய அனுமதியையும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றது. ஆனால் இந்த தொழுகையை இன்றைய சமூகம் எவ்வாறு இந்த தொழுகையை கையாளுகின்றார்கள் என்று சொன்னால், உதாசீனமாக இந்த தொழுகையை நடத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலக மோகங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்ததன் காரணமாக இன்றைக்கு இந்த தொழுகையை சர்வசாதாரணமாக விட்டுவிட்டு தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மனித வர்க்கத்தை படைத்ததன் நோக்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது எவ்வாறு சொல்கின்றான் என்று சொன்னால், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் படைத்ததன் நோக்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது எவ்வாறு சொல்கின்றான் என்று சொன்னால், என்னை அடிபணிய வேண்டும், என்னை வணங்க வேண்டும், அதற்காக வேண்டித்தான் இந்த மனித சமுதாயத்தை நான் இந்த உலகத்திலேயே படைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலக விடயங்களுக்காக வேண்டி நாம் எவ்வளவோ நேரங்களை ஒதுக்குகின்றோம். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருப்பார்கள், ஆண் பிள்ளைகள் இருப்பார்கள், அதே போன்று தன்னுடைய கணவன் இருப்பார். ஆனால் இந்த தொழுகையை நேரத்துக்கு தொழ முடியாமல் அவர்கள் இந்த தொழுகையில் பொடுவோக்குத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னதான் நினைத்து கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. நாளை மறுமையிலேயே என்னிடத்திலே முதலாக கேட்கப்படுகின்ற கேள்வி இந்த தொழுகையாகத்தான் இருக்கின்றது என்று எத்தனையோ தடவை எத்தனையோ உபன்யாசங்களில் என்னுடைய காதுகளில் செவியாத்தும் அதனை செயற்படுத்த முடியாமல் நம் முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது எவ்வாறு சொல்கின்றான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் ஒரு கணம் புரட்டி பார்க்க வேண்டும். ஒரு தனிமையிலே இருந்து கொண்டு, யாருமே இல்லாத இடத்திலே இருந்து கொண்டு, நான் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற நியமத்துக்களை எல்லாம் அவ்வாறே பட்டியல் போட்டு பார்க்க வேண்டும். எனக்கு எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கின்றான். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவோ நியமத்துக்களை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான், தந்திருக்கின்றான். ஆனால் அந்த நியமத்துக்களை எண்ணி அவனுக்கு நாம் சுக்ர் செய்வதற்கு நாம் இன்று பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அது யாராக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் பாதுகாத்த சிலர்களை தவிர இன்றைக்கு எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், உலக மோகங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்ததன் காரணமாக உலக விடயங்கள் என்று சொல்லிக்கொண்டு, உலகமே நிரந்தரம் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், இந்த அற்பமான உலகத்தின் பின்னால் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, நாளை மறுமையிலேயே நான் மரணித்தால் நாளை மறுமையிலேயே முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்வியும் இந்த தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அல்லாஹ்வை நல்ல முறையில் பார்க்க வேண்டுமா, நாளை மறுமையில் அல்லாஹ்வை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகையில் நாம் பொடுபோக்குத்தனம் காட்டாத மக்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய இலக்கு நாளை மறுமையில் நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். அந்த நரக நெருப்பிலிருந்து, அந்த கொடிய நரக நெருப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எவ்வாறு சொல்லி காட்டுகிறான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்று சொல்லுகின்றான். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வசனங்கள் அடிக்கடி நம்முடைய உள்ளத்தில் அடிக்கடி ஞாபகமூட்டப்பட்டாலும், நம் முன்னால் அடிக்கடி ஞாபகமூட்டப்பட்டாலும் அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாம் இன்னும் பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த தொழுகையுடைய விடயத்தில் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன செய்கின்றார்கள், பொடுபோக்குத்தனம் காட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று பள்ளிவாசலில் அதான் சொல்லப்படும் அந்த நேரத்தில் அந்த வீதி ஓரத்தினால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், துடுப்பு மட்டையை தூக்கி கொண்டு மைதானத்துக்கு விளையாடுவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அதே போன்றுதான் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் என்று சொல்லப்படும். அதை கூட கேட்காமல் நம்முடைய கணவன்மார் வீதி ஓரங்களில் 2-3 பேர் சேர்ந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள், கூத்தாடி கொண்டு கதைத்துக் கொண்டு ஃபன் பண்ணி கொண்டிருப்பதை நாம் இன்று பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த தொழுகை எவ்வாறு மாறிவிட்டது என்று சொன்னால், சுபகுடைய தொழுகையை இன்றைக்கு நம் மத்தியிலே எவ்வாறு நம்முடைய இளைஞர்கள் எவ்வாறு ஏற்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், சுபகுடைய தொழுகை அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம்,
தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்லப்படும் அந்த நேரத்திலே தான் நம்முடைய இளைஞர் சமுதாயம் தூங்குவதற்கு செல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு தொழுகையை நாம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் கூட புறக்கணித்தால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பரக்கத்துகள் ஏற்பட போகின்றது? என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்துகள் இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோமே, அடிப்படை காரணம் கூட நம்முடைய குடும்பத்திலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடிப்படை காரணம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த அடிப்படை காரணம் கூட என்னுடைய குடும்பத்தில் இல்லை என்று சொன்னால் மலக்குமார்கள் நம்முடைய வீட்டுக்கு எவ்வாறு வருவார்கள்? அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கள் எவ்வாறு இறங்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இந்த தொழுகையை நாம் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானதாக இருக்கும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் இன்று பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் தெரிந்தும் கூட, எல்லாமே தெரிந்தும் கூட நாம் இந்த தொழுகையில் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் காரணம்? எதற்காக வேண்டி நாம் இந்த தொழுகையை உதாசீனம் செய்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தை நானும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி இமாம் ஜமாத்து செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்துக்காக வேண்டி முன்னால் நிற்கின்றார்கள். இமாம் சஃபுகளை எல்லாம் சரிபார்க்கின்றார். சரிபார்த்து விட்டு தக்பீர் கட்டுகின்றார்கள். கட்டிய அந்த சந்தர்ப்பத்திலே அபு லுஅ்லு அல் மஜூசி என்கின்ற நெருப்பு வணங்கி என்ன செய்கின்றான்? பின்னால் நின்று ஒரு கூரிய ஆயுதத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவ்வாறே குத்தி விடுகின்றான் இடுப்பிலே. அவ்வாறு அவருடைய முதுகிலே குத்தி விடுகின்றார்கள். சுமார் 6 குத்துக்கள் குத்தப்படுகின்றது. அந்த நிலையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்த்திலே மயங்கி விடுகின்றார்கள். பின்னால் நின்ற ஒரு சஹாபியை கூட்டி முன்னால் இழுத்து என்ன செய்கின்றார்கள்? இமாம் ஜமாத்து செய்யும்படி சொல்லுகின்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மயக்கம் தெளிவு படுகின்றது. மயக்கத்திலிருந்து கண் விழிக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே கேட்கின்றார்கள், மக்கள் சுபஹுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக நிறைவேற்றி விட்டார்களா என்று கேட்கின்றார்கள். கேட்டுவிட்டு அதற்கு சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஓம் யா அமீருல் முஃமினே, மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? இமாம் ஜமாத்தாக நின்று தொழுகையை நிறைவேற்றி விட்டார்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை என்று சொல்கின்றார்கள். ஒரு நாட்டையே ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனாதிபதி, அவர் அந்த இடத்திலே நான் பெரியவர் என்று பார்க்கவில்லை, நான் இந்த இடத்திலே ஒரு கலீஃபா என்று பார்க்கவில்லை, சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், உடனடியாக இரத்தம் வடிந்து ஓடுகின்ற நிலைமையிலே அவர்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், யார் ஒரு மனிதன் தொழுகையை விட்டு விடுகின்றானோ, வேணுமென்று விட்டு விடுகின்றானோ, அவனுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் எந்தவித பங்கும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் என் கண் முன்னால் நிறுத்தி பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் இந்த தொழுகையை விடுவதற்கு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த சந்தர்ப்பமும் கிடையாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே வலியுறுத்தி சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் எங்கனம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் ஒரு சிறிய நோய்வாய்ப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை நாம் ஜமாத்தோடு தொழாமல் அந்த தொழுகையிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம்? விடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை பற்றி இமாம்கள் சொல்லுகின்ற பொழுதும் எவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால், ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கால அவகாசம் கொடுங்கள், அவனுக்கு கால அவகாசம் கொடுங்கள். அவன் இந்த கால அவகாசத்துக்குள் தொழவில்லை என்று சொன்னால் அவனை நாடு கடத்தும்படி என்ன செய்கின்றார்கள்? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இமாம் ஷாஃபி, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால் அவனை முஸ்லீம்களை விட்டும் முஸ்லீம் சமூகத்தை விட்டும் அவனை என்ன செய்து விடுங்கள்? ஒதுக்கி விடுங்கள். அவனை முஸ்லீம்களுடைய மையவாடியிலே என்ன செய்ய வேண்டாம்?
அடக்கம் செய்ய வேண்டாம். முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களை, கபனிடுதல், குளிப்பாட்டுதல், தொழுகை நடத்துதல் போன்ற காரியங்களை அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டாம். அவனுடைய உடம்பை என்ன செய்து விடுங்கள், சாக்கடையிலே கட்டி குப்பை மேட்டிலே போடுங்கள் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அதே போன்று இமாம் ஷாபி ரஹ்மூல்லா போன்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் ஒரு இமாம் சொல்கின்றார். எவ்வாறு சொன்னால், ஒரு இமாம் சொல்கின்றார், இந்த தொழுகையை ஒரு மனிதன் விட்டுவிட்டான் என்று சொன்னால், இந்த தொழுகையை அவன் காலதாமதமின்றி நேர காலத்துக்கு தொழாமல் இந்த தொழுகையை விட்டு விடுகின்றான் என்று சொன்னால், அவனை உயர்வான ஒரு மலையிலே வைத்து அவனை தள்ளிவிட வேண்டும். அவனுடைய உடம்பு கீழே விழுந்தால் அவனுடைய உடம்புகள் சின்ன பின்னமாக சிதறுகின்ற அளவுக்கு அவனை ஒரு உச்சி மலையிலே வைத்து அவனை தள்ளிவிட வேண்டும் என்று அந்த இமாம் சொல்லி காட்டுவதை நாம் இன்று பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறுதான் இமாம்கள் இந்த தொழுகையை விட்டதற்குரிய தண்டனையை என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இவையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்கின்றோம், இந்த அனைத்து தண்டனைகளும் தெரிந்தும் நாம் இந்த தொழுகையை நாம் என்ன செய்கின்றோம், உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது எவ்வாறு சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக இந்த தொழுகை என்பது மானக்கேடான கெட்ட வெறுக்கத்தக்க விடயத்திலிருந்து இந்த தொழுகை ஒரு மனிதனை காப்பாற்றி விடும் என்று அல்லாஹு தாலாவுடைய அருமறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பார்க்கின்றோமா இல்லையா, இன்றைக்கு தொழாதவன் எவ்வளவு மோசமான விடயங்களை செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அச்சம் அவனிடத்திலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. சர்வ சாதாரணமாக பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவனிடத்திலே அந்த தொழுகை அந்த தாற்பயத்தை ஏற்படுத்தவில்லை. அவன் உரிய நேரத்துக்கு தொழவில்லை. உரிய நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்து சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகளை உரிய நேரத்துக்கு தொழாததன் காரணமாக இன்றைக்கு எவ்வளவு மோசமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சம் கூட நம் மத்தியிலே இல்லாமல் போய்விட்டது. மது அருந்துதல் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு விடயமாக போய்விட்டது. விபச்சாரம் என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக போய்விட்டது. அதே போன்றுதான் களவெடுப்பது என்பதும் ஒரு சர்வசாதாரணமான ஒரு விடயமாக போய்விட்டது. இவை அனைத்துக்கும் ஏன் என்ன காரணம் என்று சொன்னால், அந்த மனிதன் உரிய நேரத்துக்கு தொழாததன் காரணமாக அல்லாஹ்வுடன் அந்த இறையச்சம், அல்லாஹ்வுடன் அந்த பயம், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றானே, நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லையே, நாளை மறுமையிலே எனக்கு மிகப்பெரிய தண்டனையை தரப்போகின்றானே என்ற அந்த பய உணர்வு இல்லாமல் என்ன செய்கின்றான், அந்த பாவத்தை அடிக்கடி தினந்தோறும் செய்யக்கூடிய மக்களாக இன்றைக்கு அதிகமான முஸ்லிம் சமூகத்தினரை பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் சூரத் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எவ்வாறு சொன்னால், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். எவ்வாறு சொல்லி காட்டுகிறான் சொன்னால், உதவி தேடுங்கள், என்னிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னிடத்திலே என்னை நீங்கள் ஞாபகம் கூறுங்கள், நான் உங்களை ஞாபகம் கூறுகின்றேன். அதே போன்று என்னிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நமக்கு அல்லாஹ்வுடனான அந்த ஞாபகமூட்டல் என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வை ஞாபகம் கூறுதல் என்பது நம் மத்தியிலே இல்லாமல் போய்விட்டது. மற்றவர்களை பற்றி கதைப்பதற்கு நேரம் இருக்கின்றது, மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு நேரம் இருக்கின்றது, மற்றவர்களை பற்றி ஆராய்வதற்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வை நாம் ஞாபகம் கூறுவதற்கும் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கும் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏன் காரணம், நான் சரியான முறையிலே அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு அடிபணிந்து அந்த நல்ல மக்களை நான் செய்யாதன் காரணமாகத்தான் நான் என்ன செய்கின்றேன், அதிலே பொடுபோக்குத்தனம் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். சஹீஹான ஹதீஸ் இது. ஆயிஷா நாயுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை நாம் ரமலானிலே அடிக்கடி
நமக்கு ஞாபகமூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆயிஷா நாயுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கால்களும் விங்குகின்ற அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்குகின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நின்று வணங்குகின்றார்கள். இன்றைய சமூகத்தினர்கள் நம்முடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நின்று வணங்குகின்றார்களா? கிடையவே கிடையாது. ஆனால் உலக விடயங்களுக்காக வேண்டி, மார்க்கத்துக்கு முரணான ஒரு விடயத்துக்காக வேண்டி நம்முடைய 2 கால்களும் வீங்குகின்ற அளவுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு விடயத்தை நாம் செய்கின்றோம். அது சினிமா பாடல்களாக இருக்கட்டும், சினிமாவோடு தொடர்பாக இருக்கட்டும், அல்லது களியாட்டமாக இருக்கட்டும், அதற்கு நமக்கு நிற்பதற்கு நமக்கு இயலும். ஆனால் தொழுகைக்காக வேண்டி நிற்பதற்கு நம்மளால் இயலாமல் இருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சந்தர்ப்பத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷா நாயுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 கால்களும் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகின்றார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் ஆயிஷா நாயுடைய தலையிலே படுகின்றது. பட்டவுடனே ஆயிஷா நாயகி என்ன செய்கின்றார்கள்? கண் விழித்து பார்க்கின்றார்கள். கண் விழித்து பார்க்கின்றார்கள். உடனே ஆயிஷா நாயகிக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் அந்த இடத்திலே அதிர்ந்து போகின்றார்கள். 2 கால்களும் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகின்றார்களே. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருந்தான். அதே போன்று நாளை மறுமையிலே அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் செல்லக்கூடிய ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். இப்படியெல்லாம் அந்தஸ்தை கொடுத்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் 2 கால்களும் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குகின்றார்கள் என்று ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா ஐயகூன் அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று ஆயிஷா நாயை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் எங்கனம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை நானும் நீங்களும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். நாளை மறுமையிலே சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் நமக்காக வேண்டி செய்யக்கூடியவர். ஹவுலல் கௌதர் என்கிற அந்த நீர் தடாகத்திலிருந்து நமக்காக வேண்டி தண்ணீர் புகட்டக்கூடியவர். இப்படி எல்லா அற்புதங்கள் எல்லாம் அந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்டும் அவர் சொன்ன வார்த்தை எங்க, நாம் இன்றைக்கு நடந்து கொள்கின்ற நடைமுறை எங்க என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் அவுலியாக்கள் கிடையாது. நாம் எல்லாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் கிடையாது. நாம் எல்லாம் பாவம் செய்யாத மனிதர்கள். பாவம் செய்யாமல் அன்றாடம் நாங்கள் இபாதத்துக்களையே செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் கிடையாது. ஒரு மனிதன் தூங்கி எழுந்ததிலிருந்து மறுநாள் தூங்குகின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் பாலே என்ன செய்கின்றான்? மூழ்கிக் கொண்டிருக்கின்றான். பார்த்தால் பாவம், பேசினால் பாவம், செய்தால் பாவம், இப்படி பாவமான விடயங்களே தான் அவன் ஒட்டுமொத்தமாக செய்து கொண்டிருக்கின்றான். இப்படியான நிலையில் நான் எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும்? அதிகமாக நான் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அதை விட்டுவிட்டு உலக மோகத்தின்பால் நாம் எல்லோருமே சென்று கொண்டிருக்கின்றோம். நாமும் சென்று நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நாம் உலகத்தின்பால் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? உலகத்தின்பால் சென்று செல்ல வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு பிள்ளைகளை பொறுத்த மட்டில் பிள்ளைகளுடைய இபாதத்துகளுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைக்கு மார்க்க அறிவு என்பது எந்த அளவுக்கு தெரியும்? நம்முடைய பிள்ளைக்கு மார்க்கத்தை பற்றி எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை அறிந்து வைத்திருக்கின்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், சீரோவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது, செய்வராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாத்து சிலர்களை தவிர. அதே சமயம் மார்க்க கல்வியை விட்டு உலக கல்வியின் பால் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால், உலக கல்வியிலே என்னுடைய பிள்ளை தலை சிறந்த ஒருவனாக இருக்கின்றான். உலக கல்வியிலே என்னுடைய பிள்ளை நம்பர் 1 இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக கல்வி என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மாத்திரம்தான் அந்த உலக கல்வி நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கபரறைக்கு அந்த உலக கல்வியால் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கபரறையை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை பற்றிய அறிவு நம்மிடத்திலே இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே இருக்க வேண்டும்.
நாம் இன்றைக்கு மார்க்க கல்வியை உதாசீனம் செய்துவிட்டு உலக கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு அசருடைய பாங்கு கேட்கும், அசருடைய பாங்கு அதான் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்கின்றோம்? டியூஷன் கிளாஸுக்கு அனுப்புகின்றோம். டியூஷன் கிளாஸிலே படிக்கின்றான், அசருடைய தொழுகையை புறக்கணித்து விட்டு படிக்கின்றான். மகரிபுடைய நேரமும் வருகின்றது, படித்துக் கொண்டே இருக்கின்றான். வீதி ஓரத்திலேயே தன்னுடைய பெற்றோர் அந்த பிள்ளைக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றார். தானும் தொழவில்லை, தன்னுடைய பிள்ளையும் தொழாமல் படித்துக் கொண்டிருக்கின்றது. தான் வீதி ஓரத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அனைத்தையும் புறக்கணித்து விட்டு உலகம்தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்களே, அந்த நேரத்திலே அந்த மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய இறுதி முடிவு என்னவாக போகின்றது? அந்த நேரத்திலே அவர் மரணித்தார் என்று சொன்னால் அவர் என்ன இபாதத்துக்கள் செய்த நிலையில் மரணித்திருக்கின்றார்? அவருடைய கபருக்கு என்ன இபாதத்துக்களை அவர் சேர்த்து வைத்திருக்கின்றார்? அவருடைய கபூரை ஒளிமயமாக ஆக்குவதற்கு என்ன இபாதத்துக்கள் அவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது? சற்றும் சிந்திப்பது கிடையாது. அதே போன்றுதான் லுகருடைய நேரத்திலே பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படும். அவன் பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருப்பான். கல்வி கற்றுக்கொண்டு பாடசாலை மீண்டு வருகின்ற நேரத்திலே தன்னுடைய பெற்றோர்கள் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகின்றார்கள் என்று பாருங்கள். பாடசாலையிலே காலையிலே 7 மணிக்கு பாடசாலைக்கு செல்கின்றான். லுகருடைய நேரமும் தாண்டிவிட்டது. 2 மணிக்கு வருகின்றான். வருகின்ற நேரத்திலே தன்னுடைய தாய் சொல்வாள் அல்லது தன்னுடைய தகப்பன் சொல்வார், லுகருடைய தொழுகையை தொழுது விட்டு வா சாப்பாட்டுக்கு என்று சொல்வாள். ஆனால் தன்னுடைய தாய் அதை மறுத்து கொள்வாள். எவ்வாறு? விடுங்கள், என்னுடைய பிள்ளை இரவு பகல் முழுக்க வெயிலிலே கிடந்து சோம்பரியாகி டயர்டாகி வந்திருக்கின்றான். அந்த நேரத்திலே நீங்க தொழ வைக்கின்றீர்களே, கொஞ்சம் இருந்து தொழுவோமே என்று சொல்வாள். அதை தடுப்பாள், அந்த இடத்திலிருந்து தடுப்பாள். மறுகா என்ன செய்யப்பட்டுவிடும்? லுகருடைய தொழுகையும் தொழாமல் போய்விடும். அதே போன்று அசருடைய தொழுகையும் தொழாமல் போய்விடும். மகரிபுக்கு பின்னால் மகரிபுடைய அதான் சொல்லப்பட்டும் வீதி ஓரத்திலே பெற்றோர் காத்து கொண்டிருப்பார் கேத்தடியிலே. அதே போன்று உள்ளுக்கு மாணவன் படித்துக் கொண்டிருப்பான். இஷாவுடைய அதானும் கேட்கும், மகரிபும் இல்லாமல் போய் இஷாவும் இல்லாமல் போய் வீட்டிலே அவ்வாறே வந்து தூங்குகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கருணை காட்டுகின்றோமே, நாளை மறுமையிலே நம்மை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நித்தாட்டி வைக்கப்பட்டு அவனிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்ற பொழுது உங்களால் காப்பாற்ற முடியுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களால் காப்பாற்ற முடியுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்றுவேனா அல்லது என்னுடைய கணவனை நான் காப்பாற்றுவேனா? கணவன் மனைவியை பார்த்து விரண்டோடுவாள், மனைவி கணவனை பார்த்து விரண்டோடுவாள், பிள்ளைகள் தாயை பார்த்து விரண்டோடுவார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அங்கலாய்த்து போவார்கள். தான் என்று சொல்லிக்கொண்டு தன்னை காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் அவர்கள் முயற்சி செய்வார்களே தவிர மற்றவர்களை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், காப்பாற்ற மாட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இஸ்லாத்தை சரியான முறையிலே சொல்லிக் கொடுப்பது கிடையாது. சிறு பராயத்திலே இருந்து நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சத்தம் கேட்டுவிட்டது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளையை, நம்முடைய கணவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே இருந்து அந்த பிள்ளையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு அனுப்ப வேண்டும். அந்த கணவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு அனுப்ப வேண்டும். இதை விட்டு நாம் என்ன செய்கின்றோம் என்று தெரியுமா? நாம் பாங்கு சொல்வதை கேட்டோம் என்று சொன்னால்தான் விசிட்டிங் போவதும் கடற்கரைக்கு போவதும் அதே போன்று களியாட்டங்களுக்கு போவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறெல்லாம் இந்த தொழுகையை நாம் புறக்கணித்து விட்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் மலக்குமார்களும் நம்முடைய வீட்டுக்கும் எவ்வாறு வருவார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் நாம் செய்கின்ற மிக பெரும் ஒரு தவறு, நாம் செய்கின்ற மிக பெரும் ஒரு தவறா என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டான் என்று சொன்னால் ஓலவல் எழுதிவிட்டான் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை கெடுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம்? தொலைபேசியை வேண்டி கொடுக்கின்றோம். தொலைபேசியை வேண்டி கொடுத்து நாம் அந்த பிள்ளை என்ன செய்கின்றோம்?
கெட வைக்கின்றோம். எவ்வாறு கெட வைக்கின்றோம்? தொலைபேசியை வேண்டி கொடுத்து, இவன் வயதுக்கு வந்தவனாக போய்த்தானே, தோளுக்கு மேலால வளர்ந்துட்டானே, இவனுக்கு அடிக்கை மேலாது, ஏசிய மேலாது, இவனுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது, இவனை அவனுடைய போக்கிலே விட்டுவிட வேண்டும் என்று நாம் என்ன செய்கின்றோம்? அந்த தொலைபேசியை வேண்டி கொடுத்து அவனை அவனுடைய பாட்டுக்கு நாம் விட்டு விடுவது. இது நாம் செய்கின்ற மிக பெரும் ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆண் பிள்ளையோடு இருக்கின்றார்கள், 9 பெண் பிள்ளையோடு இருக்கின்றார்கள். யுத்தத்துக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்படுகின்றது. யுத்தத்துக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டதும் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த ஆண் பிள்ளையை கூப்பிடுகின்றார். கூப்பிட்டு சொல்லுகின்றார், யா அப்துல்லாவே, நான் யுத்தத்துக்காக வேண்டி சொல்லப்போகின்றேன், நான் யுத்தத்துக்காக வேண்டி சென்று வரப்போகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள், நான் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்கின்றார்? அந்த மகனை பார்த்து அந்த வாப்பா என்ன செய்கின்றார்? சொல்லுகின்றார். அவருக்கு தாய் கிடையாது, அவர் மீது 9 பெண் பிள்ளைகளும் பொறுப்பாக இருக்கின்றார்கள். அதற்கு அப்துல்லா என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், பாப்பாவே, நீங்கள் சென்று வாருங்கள், நீங்கள் சென்று வாருங்கள், யுத்தத்துக்காக வேண்டி நீங்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டு மீண்டும் திரும்பி வாருங்கள், இந்த 9 பிள்ளைகளையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றார். சொன்னதற்கு அவர் என்ன சொல்கின்றார் என்று தெரியுமா? இந்த 9 பிள்ளைகளையும் நீ வளர்க்க வேண்டும், நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், நல்ல சாலிகான முறையிலே நீ வளர்க்க வேண்டும். வளர்த்து இந்த 9 பிள்ளைகளுக்கும் சரிசமனாக உன்னுடைய சொத்துக்களை நீ பங்கீடு செய்ய வேண்டும். இந்த 9 பிள்ளைகளையும் சரியான முறையிலே நீ திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. உடனே அவை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுகின்றார். யுத்தத்துக்காக வேண்டி தந்தை சென்று விட்டார்கள். என்ன செய்கின்றார்கள்? குடும்பத்தினர்கள் எல்லாம் சிறிது காலம் கழித்து அந்த யுத்தத்துக்கு சென்றவர்களை வரவேற்பதற்காக வேண்டி ஒவ்வொரு குடும்பத்தினர்களும் போகின்றார்கள். அப்துல்லாவும் போகின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எல்லோருடைய குடும்பத்தினர்களும் வந்துவிட்டார்கள். அப்துல்லாவுடைய வாப்பா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. அங்குமிங்குமாக பார்க்கின்றார். தன்னுடைய தந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள். ஓர் இடத்திலே சஹாபாக்கள் குமிந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்துக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லா விரைந்து செல்கின்றார்கள். விரைந்து சென்று அங்கு பார்க்கின்றார்கள், தன்னுடைய தந்தை உயிரிழந்திருக்கின்றார்கள், தன்னுடைய தந்தை மௌத்தாக இருக்கின்றார்கள், வாள் வெட்டுக்களோடு அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். உடனே அப்துல்லாவால் தாங்க முடியாமல் அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? மயக்கமுட்டு விடுகின்றார்கள். மயக்கமுட்டு விழுந்து என்ன செய்கின்றார்கள்? உடனே அவர்களை வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், யா அப்துல்லாவே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய தந்தையினுடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்றார்கள், நாளை மறுமையிலே இவர் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆறுதல் படுத்துகின்றார்கள். ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அனுப்புகின்றார்கள். வீட்டுக்கு அனுப்பி சிறிது காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு பையனை பார்க்கின்றார்கள். பார்த்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுகின்றார்கள். வீதி ஓரத்திலே அவன் அந்த பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும், நல்ல முறையிலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் கஷ்டப்பட்டு உழைக்கின்றான். உழைத்து பசியின் காரணமாக ஒரு வீதி ஓரத்திலேயே தூங்கி கிடக்குகின்றான். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீதி ஓரத்தினால் வந்ததன் காரணமாக கண்டு தேம்பி அழுகின்றார்கள். அழுதுவிட்டு அந்த மனிதரை பார்த்துவிட்டு செல்கின்றார்கள். சென்றதுக்கு பின்னால் சிறிது காலம் கழித்து அவரை சந்திக்க கிடைக்கின்றது. அவர் திருமணமாகிவிட்டார். 9 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்துவிட்டு அவரும் திருமணமாகிவிட்டார். அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அப்துல்லாவே, நீங்கள் திருமணம் முடித்திருக்கின்றீர்களே, நீங்கள் திருமணம் முடித்திருக்கின்ற பெண் ஒரு விதவை திருமணம் முடித்திருக்கின்றீர்களா அல்லது ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்திருக்கின்றீர்களா என்று அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு அந்த மனிதர் என்ன பதில் சொன்னார் சொன்னால், நான் ஒரு விதவை பெண்ணை நான் திருமணம் முடித்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்.
ஏன் காரணம்? நீங்கள் இளம் வயதிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே என்று சொன்னார்கள். அதற்கு அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிறுபராயத்திலே கடுமையாக கஷ்டப்பட்டேன், தாயை இழந்து கடுமையாக கஷ்டப்பட்டேன், தந்தையை இழந்து கடுமையாக கஷ்டப்பட்டேன், உழைத்தேன், கடும் கஷ்டப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தது. அந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்காக வேண்டியும் என்னுடைய தங்கைச்சுமாருக்கு ஒரு தாயாகவும் இந்த விதவை இருப்பாள் என்பதற்காக வேண்டித்தான் அந்த விதவை நான் திருமணம் முடித்தேன் என்று அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி எதை இழந்திருக்கிறார்கள்? நம்முடைய பிள்ளைகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி என்னத்தை விட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இளைஞர் சமுதாயம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உதாசீனம் செய்துவிட்டு, இந்த மார்க்கத்தை அள்ளி வீசிவிட்டு, இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தின்பால் என்ன செய்கின்றார்கள்? சென்று கொண்டிருக்கின்றார்கள். இசை கலாச்சாரங்களிலும் அதே போன்று களியாட்டங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய இறுதி முடிவு மிக கெட்டதாக இருக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்காமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் ஒரு கோடீஸ்வரராக மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். மிக பெரும் ஒரு கோடீஸ்வரர். அவர் ஒரு வீதி ஓரமாக வந்தார் என்று சொன்னால், வீதி ஓரமாக நடந்து சென்றார் என்று சொன்னால், அடுத்த வீதியிலே இந்த வீதியினால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் விலை மதிப்பட்ட ஒரு வாசனை திரவியம் பூசக்கூடிய மிக பெரும் ஒரு பணக்காரராக அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகவும் கஷ்டப்படுகின்றார். அவருடைய தாய் என்ன செய்கின்றார்? ரூமிலே அடைத்து விடுகின்றார். அடைத்து பல நாட்கள் கணக்காக என்ன செய்கின்றார்? அந்த ரூமிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். உடனே அந்த ரூமை உடைத்துவிட்டு வெளியே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நின்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் முன்னாலே ஏற்றுக்கொள்கிறார்கள். கலிமா சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் வருகின்றார்கள். வந்ததன் காரணமாக அவர்கள் எவ்வளவோ தியாகங்களை செய்கின்றார்கள் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள், ஒரு பிரதேசத்துக்கு அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். யூதர்களினால் வெட்டப்பட்டு, காவிர்களினால் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் ஒரு கோடீஸ்வரராக அந்த மக்கமா நகரிலே வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் அவருடைய மரண தருவாயில் அவரை முழுமையாக அவரை கபனிடுவதற்கு கூட ஆடை இல்லாமல் இருந்த சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள், தேம்பி அழுகின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்தை கண்டு தேம்பி அழுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கபனிடுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். ஒரே ஒரு துணி இருக்கின்றது, அந்த துணியை கொண்டு அவர்கள் கபனிடுகின்றார்கள். காலை மூடினால் தலை விளங்குகின்றது, தலையை மூடினால் கால் விளங்குகின்றது. மிக பெரும் ஒரு பணக்காரனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது? இறுதியில் என்னவாக இருக்கின்றது? ஒரு துணி கபன் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இத்துணைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய உயிரை இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள், துச்சமாக மதித்தார்கள். இந்த மார்க்கத்தை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். நாளை மறுமையில் நான் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும், நாளை மறுமையில் நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நன்னோக்கத்தோடு என்ன செய்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இவையெல்லாம் செய்கின்றார்களா? 10 நிமிடம் கூட நம்மளால் செலவழித்து இந்த தொழுகையை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியவில்லை. நாம் என்ன செய்ய போகின்றோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நம்முடைய குடும்பம் என்ன செய்திருக்கின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை விடவா இன்றைக்கு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா சூரத் தாஹாவிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது எவ்வாறு சொல்லுகிறான் என்று சொன்னார், வமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. என் நினைவிலிருந்து யார் தூரமாகின்றாரோ
அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தாலா சூரத்து தாஹாவிலே அவனுடைய வார்த்தையாக சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்கு சென்றாலும் இதற்கு தஃப்சீருடைய இமாம்கள் ஜும்ஹூருல் உலமாக்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது நினைவு என்பது தொழுகை என்று இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் ஒருவர் இந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான். தனி மனித சுதந்திரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் அவர் நெருக்கடியான வாழ்க்கையை தான் அவர் சந்திப்பார். நிம்மதி இல்லாமல் தான் அவர் இருந்து கொண்டிருப்பார். அவருடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், அவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அவருடைய தொழிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்வார்? நெருக்கடியான வாழ்க்கையை தான் அவர் சந்தித்துக் கொண்டிருப்பார். எங்கு போனாலும் பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? நாம் அல்லாஹுடன் அந்த தொடர்பை நாம் விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாம் இந்த தொழுகையினுடைய விடயத்தில் நான் மாத்திரம் தொழுவந்தால் போதும், என்னுடைய குடும்பம் எவ்வாறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மாத்திரம் தொழுதால் மாத்திரம் போதும் என்று இல்லாமல் அனைவரையும் நாம் பள்ளிக்கு அனுப்பி இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நபியனாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனி வ பைனனா ஸலா என்று சொன்னார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே இருக்கின்றது இந்த தொழுகைதான் என்று சொன்னார்கள். காவிர்களையும் முஸ்ரிக்கீன்களையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு விடயம் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி அவர்களுடைய இறுதி தருவாயில் கூட நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்து எவ்வாறு செய்தார்கள் என்று சொன்னால், தன்னுடைய இறுதி தருவாயில் கூட 2 கால்களும் தரையிலே இழுபட்டு கொண்டு சஹாபாக்களுடைய தோள்களிலே கையை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் என்னுடைய குடும்பத்தாரும் உங்களுடைய குடும்பத்தாரும் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் நாம் இந்த தொழுகையை ஏன் விடுகின்றோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தொழுகையை நாம் அசம்பந்த போக்கு, ஒரு சிலருக்கு இந்த தொழுகை என்பது ஒரு அலட்சிக்காக ஆகிவிட்டது. ஜும்மாவுடைய தினத்தில் மாத்திரம்தான் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சிலருக்கு பெருநாளுடைய தினத்தில் மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி எவ்வளவோ தியாகம் செய்திருக்கின்றார்கள். முன் சென்ற சஹாபாக்கள் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கின்றார்கள், நபிமார்கள். அந்த தியாகத்தில் ஒரு துளி கூட நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றதா அல்லது நம்முடைய தனிமனித வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை நாம் ஒரு கணம் தனிமையில இருந்து சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மிக மோசமான ஒரு கூட்டம் இருந்தது. ஆயிஷா நாயகி மீது இட்டு கட்டினார்கள், விபச்சாரி என்று இட்டு கட்டினார்கள். அவர்களுக்கென்று ஒரு தனிமணி பள்ளிவாசல்களை கட்டினார்கள். அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யன் என்று சொன்னார்கள், தூற்றினார்கள். அப்படிப்பட்ட முஷ்ரிக்கீன்கள் கூட இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா எவ்வாறு சொல்லி காட்டுகின்றான்? ஃபித்தர்கி அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தளத்திலே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கூட என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தொழுதார்கள். அவர்களே தொழுதார்கள் என்று சொன்னால் நான் இங்கனம் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுது நாளை மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.